everyone, welcome back to my channel. This is Gopinath. லாஸ்ட் வீடியோவில் இந்த இமேஜ் அப்லோடுக்கு தேவையான பேக் அண்ட் டெவலப்மெண்ட் பற்றி பார்த்துருந்தோம். அண்ட் அதனோட லிங்க் அண்ட் சோர்ஸ் கோட் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டை பற்றி பார்ப்போம். இப்போ நான் இங்கே ஒரு ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் விஎஸ் கோடில் ஃப்ரண்ட் அண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம இதில் ரியாக்ட் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த ரியாக்ட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நான் வீட் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் என்னோடய கமாண்ட் பார்த்திங்கன்னா இதான் npm create vite at latest. இந்த கமாண்டை காப்பி பண்ணிவிட்டு நான் இங்கே பேஸ்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறேன். நான் அதுக்கு முன்னாடி நான் இங்கே ஒரு டாட் வந்து வச்சுக்கிறேன், ஸ்பேஸ் டாட். ஓகே, இதில் என்ன வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ரியாக்ட் கொடுக்குறேன், ரியாக்ட் கொடுத்துட்டு ஜாவாஸ்கிரிப்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே, நம்மளுக்கு அந்த தேவையான ஃபைல்ஸ் வந்து கரண்ட் ஃபோல்டர்லேயே ஓப்பன் ஆகிருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஃபோல்டர் நேம் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் இங்கே npm இன்ஸ்டால் கொடுக்குறேன். ஓகே, நம்மளுக்கு நோட் மாடியூல்ஸ் ஃபோல்டர் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. அண்ட் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக்கேஜ் டாட் ஜேசனில் என்னென்ன இருக்கோ அதெல்லாமே வந்து அது இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து நம்மளுக்கு பூட் ஸ்ட்ராப் வந்து தேவை. ஸோ அதுக்காக npm இன்ஸ்டால் ரியாக்ட் பூட் ஸ்ட்ராப் வந்து நான் இங்கே இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன், கெட் ஸ்டார்டட். அப்புறம் இந்த கமாண்டை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, காப்பி பண்ணிவிட்டு இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி npm இன்ஸ்டால் இருக்குது. ஸோ இந்த கமாண்டை வந்து எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா இந்த பேக்கேஜ் வந்து நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆகும். ஓகே, இப்போ நான் சர்வர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், npm run dev. ஓகே, நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். இதில் வந்து நம்மளுக்கு தேவையில்லாத கோடெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆப் டாட் ஓகே இண்டெக்ஸ் டாட் சிஎஸ்எஸ்ஸில் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஆப் டாட் சிஎஸ்எஸ் இதுவும் ரிமூவ் பண்ணிடுறேன். அதே மாதிரி ஆப் டாட் ஜேஎஸ்எக்ஸ். ஓகே, இதில் ஒரே ஒரு h1 மட்டும் வச்சுக்கிறேன். இதனோட கிளாஸ் நேம் வந்து டிஸ்பிளே 5ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இது வந்து ஒரு பூட் ஸ்ட்ராப் கிளாஸ். இந்த ஸ்டேட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இங்கே இருக்க எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பூட் ஸ்ட்ராப் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும் மெயின் டாட் ஜேஎஸ்எக்ஸில். ஓகே, இதுக்கு கீழே இம்போர்ட். ஓகே, இதிலே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லைன் வந்து இருக்கும், சிஎஸ்எஸ் இம்போர்ட் லைனு. இந்த லைனை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே நான் மெயின் டாட் ஜேஎஸ்எக்ஸில் நான் இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்னா சர்வரை. ஓகே, பிளாங்காக இருக்க ரீசன் என்ன அப்படின்னா இன்னும் h1ல் நான் இன்னும் எதுவும் ஆட் பண்ணல. ஸோ நான் இங்கே வந்து ஒரு ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு அந்த ஹலோ வேர்ல்டு டெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளாஸ் வந்து அப்ளை ஆயிருக்கு, பூட் ஸ்ட்ராப் கிளாஸ் வந்து அப்ளை ஆயிருக்கு. ஸோ தட் நம்மளுக்கு பூட் ஸ்ட்ராப் கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக நான் இந்த சோர்ஸ் ஃபோல்டரில் ஒரு 2 காம்பனண்ட் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஒன்று வந்து ஆட் இமேஜ் டாட் ஜேஎஸ்எக்ஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபார்முக்கு. இன்னொன்று வந்து லிஸ்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு இன்னொரு காம்பனண்ட் வந்து வேணும். ஸோ அதுக்காக இமேஜ் லிஸ்ட் டாட் ஜேஎஸ்எக்ஸ். ஓகே, ஸோ இதில் நான் RAFCE கொடுத்தேன் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஒரு பேசிக் செட்டப் ஸ்னிப்பெட் வந்து கிடைக்கும். அதே மாதிரி இதுக்கும். ஓகே, அண்ட் பப்ளிக் ஃபோல்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 சாம்பிள் இமேஜ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் ஒரு 2 சாம்பிள் இமேஜ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் 1 MBக்குள்ளே இருக்கிற மாதிரி. ஸோ தட் நம்ம ஃபஸ்ட்டு இந்த டெம்ப்ளேட்டை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அண்ட் அந்த 2 காம்பனண்ட்டையும் நான் இங்கே ஆப் டாட் ஜேஎஸ்எக்ஸில் இம்போர்ட் பண்ணுறேன். ஆட் இமேஜ் லிஸ்ட் காம்பனண்ட். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்டேட் வந்து வேணும். ஸோ அதுக்காக ஸ்டேட் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் யூஸ் எஃபெக்ட். ஓகே, அதையும் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்மளுக்கு ஒரு கண்டெய்னர் வேணும் பூட் ஸ்ட்ராப்லேருந்து, அதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இம்போர்ட் கண்டெய்னர் ஃப்ரம் ரியாக்ட் பூட் ஸ்ட்ராப். ஸோ நான் இங்கே கீழே ஒரு டேட்டா செட் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். கான்ஸ்டன்ட் டேட்டா ஈக்குவல் டு ஒரு ஸ்டாட்டிக் டேட்டா. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட். ஸோ ஃபஸ்ட் ஒன்று வந்து ஐடி 1 செட் பண்ணிக்கிறேன். செகண்ட் ஒன்று வந்து டைட்டில். ஓகே, சாம்பிள் டைட்டில்னு கொடுத்துக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன். ஸோ டிஸ்கிரிப்ஷனுக்கு நான் இங்கே லோரம் 10 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு 10 வேர்ட்ஸ் வந்து இங்கே க்ரியேட் ஆகும். நான் அதை க்ரியேட் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு இங்கே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துக்கிறேன். அப்புறம் நம்மளுக்கு இமேஜ் யூஆர்எல். ஸோ இந்த இமேஜ் யூஆர்எல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இமேஜ் சாம்பிள் இமேஜ் நான் இங்கே ஆல்ரெடி பப்ளிக் ஃபோல்டரில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதை வந்து நான் இங்கே கொடுத்துக்கிறேன்.
ஓகே, ஸோ இதை அப்படியே நான் ஒரு காப்பி எடுத்து இன்னும் ஒரு 2-3 டைம்ஸ் கொடுத்துக்கிறேன். ஐடி நீங்கள் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம் 1 2 3 அந்த மாதிரி. ஓகே, மீதியெல்லாம் அப்படியே இருந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஒரு டேட்டா செட். இப்போ நம்மளுக்கு இந்த ரிட்டர்னுக்குள்ளார இதை ரிமூவ் பண்ணிடுறேன். H5 ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கண்டெய்னர் வந்து நான் இங்கே க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, அண்ட் இதனோட கிளாஸ் நேம் பார்த்தோம் அப்படின்னா மார்ஜின் டாப் 5 கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த பிளாக்குள்ளே நம்மளுக்கு அந்த ஸ்டாட்டிக் டேட்டா வந்து நம்ம ரெண்டர் பண்ணோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இங்கே ஒரு ஸ்டேட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதாவது அந்த இமேஜ் லிஸ்ட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டேட் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதனோட ஸ்டேட் பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் இமேஜஸ் செட் இமேஜஸ் ஓகே ஈக்குவல் டு யூ ஸ்டேட். ஸோ இனிஷியல் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா எம்டி அரேவாக இருக்கும். பட் நம்ம இங்கே ஸ்டாட்டிக் டேட்டா கொடுக்குறனால நான் இங்கே அப்படியே டைரெக்டாக டேட்டான்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இந்த டேட்டா எதை ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா இந்த டேட்டா வந்து ரெஃபர் பண்ணோம். ஸோ இப்போ நம்மளுக்கு கீழே நம்மளுக்கு அந்த இமேஜஸ் அப்படின்ற அந்த ஸ்டேட்டில் வந்து நம்மளுக்கு ஆக்சுவலான அந்த டேட்டா வந்து இருக்கும். அதனால் நம்மளுக்கு இங்கே இமேஜஸ் அண்ட் இமேஜஸ் டாட் லென்த் கிரேட்டர் தேன் 0. ஓகே, இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த இமேஜ் லிஸ்ட் காம்பனண்ட்டை ரெண்டர் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி. ஓகே, எல்ஸ் இன்னொரு பேரந்தசிஸில் நம்மளுக்கு ஒரு ஃப்ராக்மெண்ட் போட்டுக்கிறேன். ஃப்ராக்மெண்ட்குள்ளார ஒரு பேராகிராஃப். ஓகே, இதில் நோ இமேஜஸ் டு ஷோ. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இப்போது இந்த இமேஜ் லிஸ்ட்டுக்கு நம்ம ஒரு சில ப்ராப்ஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணோம். ஸோ இமேஜஸ் ஈக்குவல் டு இமேஜஸ். ஓகே, ஸோ இமேஜஸ் அப்படின்றது நம்ம க்ரியேட் பண்ணுற ப்ராப் நேமு அண்ட் இதனோட வேல்யூ வந்து நம்ம இங்கே ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த நேம் இமேஜஸை வந்து நம்ம டைரெக்டாக பாஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போது இங்கேருந்து நம்ம app.jsxல செட் பண்ணிட்டோம். அண்ட் அதே மாதிரி இந்த லிஸ்ட் காம்பனண்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணோம். ஸோ இதில் நம்மளுக்கு அந்த ப்ராப்ஸ் வந்து இங்கே ரிசீவ் பண்ணிக்கலாம் இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இங்கே நம்ம ஒரு சில இம்போர்ட்டெல்லாம் பண்ணோம் பூட்ஸ்ட்ராப்லேருந்து. ஒன்று வந்து பட்டன், அதுக்கப்புறம் கார்டு, காலம், COL, கண்டெய்னர், அப்புறம் ரோ. இப்போ நான் இந்த டிவை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கண்டெய்னர் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, அண்ட் இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் நேம் நம்ம செட் பண்ணிக்கலாம். கிளாஸ் நேம் ஈக்குவல் டு மார்ஜின் டாப் 5. ஓகே, அண்ட் இதில் வந்து ஒரு ரோ வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரோக்குள்ளார நம்ம வந்து மேப்பிங் பண்ணோம். ஸோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட இந்த இமேஜஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். இந்த இமேஜஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம மேப் பண்ணி அங்கே வந்து டிஸ்பிளே பண்ணோம். ஸோ அதுக்காக இமேஜஸ் டாட் மேப். ஓகே, நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து இருக்கும். மேப் பண்ணினோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்டையும் நம்ம ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நேம் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து அந்த ஆக்சுவலான டெம்ப்ளேட்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணோம். ஸோ அதுக்காக நான் ஒரு டெம்ப்ளேட் வந்து நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இது ஒரு பேசிக்கான டெம்ப்ளேட். நீங்கள் சைட்லேருந்து நீங்கள் போய் எடுத்துக்கலாம். ஓகே, ஏதாச்சும் ஒரு சாம்பிளில் எடுத்துக்கலாம். நாட் லே அவுட், காம்பனன்ட்ஸில் போனீங்க அப்படின்னா இமேஜஸ். ஓகே, ஸோ இதுலேருந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு சாம்பிள் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் கார்டு வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். கார்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கார்டுக்கு இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சூஸ் பண்ணியிருக்கேன். சூஸ் பண்ணிவிட்டு ஒரு சில ஸ்டைல்ஸ் வந்து நான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு காலமில் நான் இங்கே ஐடியை வந்து செட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நம்ம மேப்பிங் பண்ணும்போது கீ வந்து நம்ம செட் பண்ணோம். ஒவ்வொரு காலத்துக்கும் நம்ம கீ ஈக்குவல் டு ஐட்டம் டாட் ஐடி அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஐடியை வந்து அது எடுத்துக்கும். ஓகே, அண்ட் அப்புறம் கார்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்குது. இந்த இமேஜோட சோர்ஸ் தான் வந்து ஐட்டம் டாட் இமேஜ் URL. அண்ட் அதுக்கு கீழே ஒரு கார்ட் பாடி க்ரியேட் பண்ணியிருக்கேன். கார்ட் பாடியில் வந்து டைட்டில் இருக்குது, அப்புறம் டெக்ஸ்ட்டு, அப்புறம் பட்டன், ஒரு டெலிட் பட்டன். இதனோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா ஐட்டம் டாட் டைட்டில், ஐட்டம் டாட் டிஸ்கிரிப்ஷன். ஓகே, ஸோ இந்த டேட்டா செட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு UI வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஓகே, நம்மளுக்கு இந்த மாதிரி
அவுட்புட் வந்து கிடச்சிருக்கும். ஓகே, நம்மளுக்கு இமேஜ் வந்து இப்போ ப்ராப்பராக ரெண்டர் ஆகிருக்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த டெலீட் ஃபங்க்ஷனாலிட்டி. இந்த டெலீட் இப்போதைக்கும் எதுவும் ஃபங்க்ஷனாலிட்டி இன்னும் ஆட் பண்ணல. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே app.jsxலேயே நம்ம ஒரு டெலீட் ஃபங்க்ஷன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கான்ஸ்டன்ட் ஓகே டெலீட் ஹேண்ட்லர். அண்ட் இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஐடி வந்து ரிசீவ் ஆகும். ஸோ அந்த ஐடி எங்கேருந்து வரும் அப்படின்னா, நம்ம இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஐட்டமுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஐடி இருக்கும். ஸோ அந்த ஐடியை எடுத்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம பாஸ் பண்ணுவோம். ஸோ தட் நம்மளுக்கு ஐடியை வந்து ஆக்சஸ் இருக்கும். இதை வந்து ஏசிங்காக மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ இதனோட உள்ளுக்குள்ளே இருக்கிற லாஜிக் லேட்டராக ஆட் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நான் ஃபங்க்ஷன் மட்டும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம ப்ராப்ஸில் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு நேமு வந்து நான் ஆன் டெலீட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அந்த ஆன் டெலீட்டுக்கு நம்ம இந்த ஃபங்க்ஷனை அப்படியே பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாஸ் பண்ணிவிட்டு லேட்டராக இங்கே இமேஜ் லிஸ்ட்டில் நம்ம அதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சாரி நாட் டெலீட் ஹேண்ட்லர், இந்த ப்ராப்போட நேம். ஓகே, ஸோ ஆன் டெலீட். இப்போது இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு இங்கே பட்டனில் ஆன் கிளிக் ஆட்ரிபியூட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆன் கிளிக் ஈக்குவல் டு ஆன் டெலீட். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ஐட்டம் டாட் ஐடின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஐடி வந்து இங்கே போயிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே ஒரு அலர்ட் கொடுத்தேன் அப்படின்னா அலர்ட் கொடுத்துட்டு ஐடின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இதை சேவ் பண்ணினோம் அப்படின்னா நான் இங்கே பட்டன் கிளிக் பண்ணும்போது இந்த ஐடி வந்து இருக்கும், ஆக்சஸ் இருக்கும். ஸோ தட் இங்கே அலர்ட் வந்து நம்மளுக்கு அந்த ஐடி வந்து தெரியும். ஓகே, ஸோ ஐடி வந்து 1 இருக்குது, 2 இருக்குது அண்ட் 3 இருக்குது. ஓகே, ஸோ app.jsxல நம்ம ஃபங்க்ஷன் டெஃபனிஷன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் அந்த ஃபங்க்ஷன் எப்போது எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா இந்த ப்ராப்ஸில் நம்ம அந்த ஃபங்க்ஷனை வந்து பாஸ் பண்ணுறோம். அண்ட் இந்த காம்பனண்ட்டில் அது எப்போ கிளிக் ஈவெண்ட் நடக்குதோ அப்போ வந்து நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதுதான் வந்து ஃப்ளோ. ஸோ இப்போது லிஸ்ட் காம்பனண்ட் வந்து ஓகே, அடுத்ததான் வந்து ஆட் இமேஜ் காம்பனண்ட். இதை வந்து நம்ம ரெடி பண்ணணும். ஸோ அதுக்காக நான் இங்கே ஒரு சில இம்போர்ட்ஸ் வந்து நான் இங்கே பண்ணிக்கிறேன். இம்போர்ட் யூஸ் ஸ்டேட் ஃப்ரம் ரியாக்ட், அப்புறம் யூஸ்ரெஃப் நம்மளுக்கு வேணும், அதையும் இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பட்டன் ஃப்ரம் ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப், காலம், அப்புறம் ஒரு ஃபார்ம். ஸோ இங்கே இந்த ஆட் இமேஜ் உள்ள நான் ஒரு சில ஸ்டேட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஒன்று வந்து டைட்டில் செட் டைட்டில் ஓகே ஈக்குவல் டு யூஸ் ஸ்டேட் எம்டி ஸ்ட்ரிங். ஸோ இனிஷியலாக நம்மளுக்கு எம்டியாக இருக்கும். ஸோ இதை ஒரு காப்பி எடுத்துக்கிறேன் 3 டைமு. இதில் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஓகே இந்த மாதிரி நேம் அப்டேட் பண்ணிக்கிறேன். இது வந்து இமேஜ் செட் இமேஜ். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜ் இன்புட் ரெஃப் ஈக்குவல் டு யூஸ் ரெஃப். ஸோ இனிஷியலாக பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகே, அடுத்ததாக ஒரு சப்மிட் ஹேண்ட்லர் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். கான்ஸ்டன்ட் சப்மிட் ஹேண்ட்லர் ஈக்குவல் டு ஒரு ஃபங்க்ஷன் ஏசிங் ஃபங்க்ஷன். ஓகே, இதில் வந்து நம்மளுக்கு ஈவெண்ட் ஆப்ஜெக்ட் வந்து ஆக்சஸ் இருக்கும். ஸோ அதனால் ஈவெண்ட் கொடுத்துக்கிறேன். அப்புறம் இது வந்து ஒரு ஏரோ ஃபங்க்ஷன். ஓகே, நம்மளுக்கு ஃபார்ம் சப்மிட் ஆகும்போது இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அடுத்து நான் இந்த ரிட்டனில் டிவை எடுத்துடுறேன். டிவை எடுத்துகிட்டு ஒரு பெராந்தசிஸில் ஒரு காலம் வந்து க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் இந்த காலமுக்கு எக்ஸஸ் ஈக்குவல் டு 12, அதாவது பிரேக் பாயிண்ட் இதெல்லாமே எம்டி ஈக்குவல் டு 4, கிளாஸ் நேம் ஈக்குவல் டு மார்ஜின் பாட்டம் 5 கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து நம்மளுக்கு இந்த காலம்குள்ளே ஒரு ஃபார்ம் வந்து நம்ம க்ரியேட் பண்ணோம். ஸோ அந்த ஃபார்மை நான் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக நான் இங்கே சைட்லேருந்து ஃபார்ம் காம்பனன்ட்ஸில் போனீங்க அப்படின்னா லே அவுட்டு. ஸோ லே அவுட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில சாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் இங்கேருந்து ஒரு டெம்ப்ளேட் எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்ம் இருக்குது. அண்ட் அந்த ஃபார்முக்கு ஒரு ஆன் சப்மிட் நான் ஆட்ரிபியூட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆன் சப்மிட்டுக்கு ஆல்ரெடி நம்ம சப்மிட் ஹேண்ட்லர் வந்து நம்ம இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் அதை பாஸ் பண்ணிடுறேன். கீழே அப்புறம் கண்ட்ரோல் ஐடி, ஃபார்ம் கண்ட்ரோல், இதுக்கு எல்லாமே ஒரு நேம் செட் ஆகிருக்கு. அண்ட் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா டைட்டில். ஸோ அந்த டைட்டில் அப்படின்றது நம்ம இங்கே க்ரியேட் பண்ணியிருக்க ஸ்டேட்டு. ஆன் சேஞ்சுக்கு வந்து
செட் டைட்டில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே டைட்டில் நம்ம அப்டேட் பண்ணும்போது இங்கே யூசரோட இன்புட் வந்து அந்த ஸ்டேட்டில் போய் ஸ்டோர் ஆகும். சேம் அதே தான் இங்கேயும் டிஸ்கிரிப்ஷனுக்கும் அதே மாதிரி வேல்யூ ஈக்குவல் டு டிஸ்கிரிப்ஷன், ஆன் சேஞ்ச் வந்து செட் டிஸ்கிரிப்ஷன் e.target.value. ஓகே. அண்ட் ஃபார்ம், அதாவது அந்த ஃபைல் அப்லோடுக்கு பார்த்தோம் அப்படின்னா டைப் ஈக்குவல் டு ஃபைல் இருக்கும், ரெஃபரன்ஸ் ஈக்குவல் டு இமேஜ் இன்புட் ரெஃப். ஆன் சேஞ்சில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே e.target.value இல்லாமல் இங்கே e.target.files. ஓகே. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு சிங்கிள் ஃபைல், அதனால் நான் இங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 0ன்னு கொடுத்துருக்கேன். ஓகே. இப்போ நான் இதை சேவ் பண்ணினேன் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு இன்னும் ரெண்டர் ஆகலை. ரீசன் என்ன அப்படின்னா app.jsxல நம்ம அதை வந்து இம்போர்ட் பண்ணோம். ஸோ ஆல்ரெடி நம்ம இங்கே மேலே இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட்டு நம்ம அது கீழே செட் பண்ணினா போதும். கீழே கண்டெய்னருக்குள்ளே நான் ஆட் பண்ணிக்கிறேன், ஆட் இமேஜ். ஓகே. இப்போ சேவ் பண்ணினா போதும், நம்மளுக்கு அந்த ஃபார்ம் வந்து அங்கே ரெண்டர் ஆகும். ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே சப்மிட் கொடுத்தா நீங்கள் பார்க்க முடியும், இங்கே பேஜ் வந்து ரீலோட் ஆகுது. ஸோ அது நம்ம ப்ரிவென்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆட் இமேஜ் காம்பனண்ட்டில் நம்மளுக்கு இங்கே ஈவெண்ட் வந்து நம்ம ஆக்சஸ் இருக்கும். ஸோ இங்கே ஈவெண்ட் ஆக்சஸ் இருக்கிறனால நம்மளுக்கு இங்கே event.prevent டிஃபால்ட். ஓகே. ஸோ டிஃபால்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஃபார்மோட டிஃபால்ட் பிஹேவியர் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ இப்போ நான் இங்கே சப்மிட் கொடுத்தேன்னா நம்மளுக்கு அந்த ரீலோடு வந்து ஆகாது. ஸோ இங்கே நம்ம ஒரு சில பேசிக்கான வேலிடேஷன் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்ம சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், இந்த இமேஜ் அப்லோட் எல்லாமே ஒரு வேலிடேஷன் வந்து நம்மளுக்கு நடக்கணும். ஸோ அதுக்காக நான் இங்கே இஃப் கண்டிஷன் கொடுத்துக்கிறேன், இஃப் நாட் டைட்டில் ஒரு அலர்ட் வந்து கொடுத்துக்கிறேன். அஃப்கோர்ஸ் நீங்கள் இங்கே டோஸ்ட்டோ இல்லைனா வேறு மாதிரி கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நான் இங்கே ஒரு அலர்ட் மட்டும் போட்டுக்கிறேன், டைட்டில் ரெக்வயர்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் இதை அப்படியே நான் ஒரு காப்பி எடுத்து 2 டைம்ஸ் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போது இங்கே டைட்டிலுக்கு பதிலாக டிஸ்கிரிப்ஷன், இங்கே இமேஜ்க்கு பதிலாக டைட்டிலுக்கு பதிலாக இமேஜ் இஸ் ரெக்வயர்ட். ஓகே. இல்லைனா ப்ளீஸ் அப்லோட் இமேஜ் அப்படி கூட கொடுத்துக்கலாம், ப்ளீஸ் அப்லோட் இமேஜ். அண்ட் ஜஸ்ட்டு அலர்ட் மட்டும் போடாமல் நம்மளுக்கு ரிட்டன் கொடுக்கணும். ஸோ தட் ஃபர்தராக எக்ஸிக்யூட் வந்து ஆகாது. ஸோ இங்கே கீழே ரிட்டன் போட்டுக்கலாம். ஓகே. இப்போ நான் இங்கே கீழே ஒரு லாக் ஸ்டேட்மெண்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கிறேன், console.log டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் இமேஜ். இதை சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஓகே. அதுக்கு முன்னாடி இன்ஸ்பெக்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ஸ்பெக்டில் நான் ஒரு ரேண்டம் டெக்ஸ்ட் என்டர் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி இமேஜுக்கு நான் ஒரு சாம்பிள் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா நம்மளுக்கு டைட்டில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் அப்லோட் பண்ணினா ஃபைலோட இன்ஃபர்மேஷன். ஓகே. ஸோ இது 3 இருக்குது. லேட்டராக நம்ம இதை கலெக்ட் பண்ணிவிட்டு பேக்கெண்டுக்கு வந்து நம்ம பாஸ் பண்ணிட முடியும். ஸோ இப்போ ரீலோட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா இந்த வேலிடேஷன் வந்து ஃபஸ்ட்டு நடக்கும். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாட்டிக் காம்பனண்ட் லிஸ்ட்டும் சரி, ஃபார்மும் சரி, ஓகே. அடுத்ததான் வந்து நம்மளுக்கு அந்த HTTP கால் வந்து பண்ணணும். ஸோ அதுக்காக ஆக்சியோஸ் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஆக்சியோஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ npm install ஆக்சியோஸ். ஸோ fetch API கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த எக்ஸாம்பிளில் நான் ஆக்சியோஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சர்வரை. ஓகே. இப்போது app.jsxல நம்மளுக்கு இனிஷியலாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாட்டிக் இமேஜஸ் வந்து லோட் ஆகிருக்கு. பட் ஸ்டாட்டிக் இமேஜஸ் இல்லாமல் நம்மளுக்கு பேக்கெண்ட்லேருந்து அந்த டேட்டா வந்து லோட் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுக்காக நான் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணுறேன், கான்ஸ்டன்ட் fetch images. ஓகே. ஈக்குவல் டு இது வந்து ஒரு async ஃபங்க்ஷன். ஓகே. ஸோ ஒரு arrow ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அது ஏசிங்காக மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே நம்மளுக்கு ஒரு ட்ரை கேட்ச் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கான்ஸ்டன்ட் ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு await axios டாட் கெட். ஓகே. நம்மளுக்கு இது வந்து ஒரு கெட் ரெக்வஸ்ட். ஸோ தட் கெட் மெத்தட். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் மேலே இதை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு ஆட்டோ இம்போர்ட் ஆகிடுச்சு. பட் இந்த இம்போர்ட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த HTTP ஃபுல் URL வந்து நம்மளுக்கு வேணும். ஸோ HTTP local host :5000/images. ஓகே. ரீசன் என்ன அப்படின்னா நம்மளுக்கு பேக்கெண்டில்
ஸ்லாஷ் இமேஜஸ். ஓகே, இதுதான் அந்த கண்ட்ரோலர் ஃபங்க்ஷன். இது ட்ரிகர் ஆகும்போது நம்மளுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிடைக்கும். ஐடி, டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், இமேஜ், யூஆர்எல். ஸோ அதை தான் வந்து நம்ம இங்கே எடுக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு லாக் பண்ணி பார்ப்போம் நம்மளுக்கு என்னோடய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. லாக் பண்ணுறேன். console.log ரெஸ்பான்ஸ். கீழே வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் எரர் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம லாக் பண்ணிக்கலாம். ஓகே, இதை வந்து நம்ம எப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா ஒரு யூஸ் எஃபெக்டில் ஒரு எம்டி டிபெண்டன்சி வந்து நான் இங்கே பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் மட்டும் அது லோட் ஆகும், அந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து லோட் ஆகாது. இப்போ நான் கொடுத்துட்டு ஜஸ்ட் சேவ் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நம்மளுக்கு ரீலோட் ஆகிருக்கும் பேஜு. இப்போ கன்சோலில் போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு app.jsx லைன் நம்பர் 41. ஓகே, சம் லாக் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் பாருங்கள், என்னோடய ஸ்ட்ரக்சர் இது தான். நம்மளுக்கு டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அண்ட் அந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே தான் நம்மளுக்கு ஆக்சுவலான அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குது. ஓகே, response.status இருக்குது, ஸ்டேட்டஸ் டெக்ஸ்ட் இருக்குது, அப்புறம் ஹெட்டஸு, கான்ஃபிகு, டேட்டா, இந்த மாதிரி நிறையா இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குது. ஸோ நம்மளுக்கு இங்கே ஃபஸ்ட்டு ஒரு செக் வந்து பண்ணிக்கலாம். இஃப் ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ். ஓகே, ஸ்டேட்டஸ் வந்து 200 இருந்துச்சு அப்படின்னா ஈக்குவல் டு 200. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு செட் இமேஜஸ் அந்த ஸ்டேட்டில் நம்மளுக்கு அந்த ஆக்சுவலான இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா. இப்போ நான் இந்த இனிஷியலாக செட் பண்ணியிருக்க டேட்டாவை எடுத்துகிட்டு ஒரு ஜஸ்ட் எம்டி அரே மட்டும் நான் இங்கே போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம ஜஸ்ட்டு சேவ் பண்ணால் போதும். ஓகே, நம்மளுக்கு இப்போது பேக்கெண்ட்லேருந்து வந்த டேட்டா வந்து நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகும். ஓகே, 4 ஐட்டம்ஸ் வந்து இருக்குது. அந்த 4 ஐட்டம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே இப்போ டிஸ்பிளே ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போது ரீடு வந்து ஓகே. அடுத்ததாக வந்து டெலீட்டு. ஸோ டெலீட்டை வந்து நம்ம அடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே அதுக்கு ஒரு ஹேண்ட்லர் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். டெலீட் ஹேண்ட்லர். ஓகே, ஈக்குவல் டு ஒரு ஃபங்க்ஷன், ஏரோ ஃபங்க்ஷன். அண்ட் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆல்ரெடி நம்ம அதை அங்கே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் அதையே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஸோ இதையும் ஒரு ட்ரை கேட்ச், இந்த லைன் அப்படி நான் எடுத்துக்கிறேன். கான்ஸ்டன்ட் ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு ஆக்சியோஸ். பட் இதனோட யூஆர்எல் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்லாஷ் இமேஜ் ஸ்லாஷ் ஒரு ஐடி. ஓகே, ஸோ இதை வந்து ஸ்ட்ரிங்கு டபுள் கோட்ஸுக்கு பதிலாக பேக் டிக் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஐடி வந்து டைனமிக்காக நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மெத்தட் பார்த்தோம் அப்படின்னா கெட் மெத்தடுக்கு பதிலாக டெலீட் மெத்தட். ஓகே, ஸோ இதுலேயும் நான் வந்து செக் பண்ணிக்கிறேன். இஃப் ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு 200. ஓகே, ஸோ 200 இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் நான் ஒரு அலர்ட் போட்டுக்கிறேன். அலர்ட் நம்மளுக்கு அதுலேயே அந்த மெசேஜ் வந்து இருக்கும், ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா டாட் மெசேஜ். இன்கேஸ் ஏதாச்சும் எரர் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நான் லாக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு நம்ம டெலீட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதை நான் டெலீட் பண்ணுறேன். இந்த இமேஜை டெலீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இமேஜ் டெலீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. பட் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இமேஜ் வந்து அப்படியே தான் இருக்குது. பட் நான் இப்போ ரீலோட் பண்ணினா எனக்கு அந்த இமேஜ் வந்து போயிடும். ஸோ இதில் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு டெலீட் பண்ணினதுக்கப்புறம் அகெயின் இந்த ஃபெட்ச் இமேஜஸ் வந்து நம்ம ட்ரிகர் பண்ணணும். ஸோ அதுக்காக இங்கே கீழே ஃபெட்ச் இமேஜஸை நம்ம இங்கே கால் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் டெலீட் பண்ணி முடிச்சக்கப்புறம். ஸோ தட் அது அகெயின் ரீலோட் ஆகும். ரீலோட் ஆகிட்டு நம்மளுக்கு அந்த லேட்டஸ்ட் டேட்டா வந்து கிடைக்கும். இப்போ நான் நெட்வொர்க் டேப் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு மறுபடியும் நான் இந்த இமேஜை நான் டெலீட் பண்ணினேன் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு ஒரு ரெக்வஸ்ட் சென்ட் ஆகிருக்கு. அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் டெலீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அந்த அலர்ட், அப்புறம் நம்மளுக்கு அந்த இமேஜ் வந்து ரிமூவ் ஆயிரும் யூஐலேருந்து. இப்போ நம்மளுக்கு ரீடு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் அதே மாதிரி டெலீட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா க்ரியேட்டு. ஸோ இப்போ நம்ம சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா வேலிடேஷன் வந்து நடக்கும். அண்டு முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த இடத்துல அந்த இன்புட்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே ஒரு ஃபார்ம் டேட்டா வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். கான்ஸ்டன்ட் ஃபார்ம் டேட்டா ஈக்குவல் டு நியூ ஃபார்ம் டேட்டா.
ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபார்ம் டேட்டா டாட் அப்பன். ஸோ இதில் வந்து நம்ம 2 பேராமீட்டர் வந்து பாஸ் பண்ணோம். ஒன்று வந்து கீ, அப்புறம் இன்னொன்று வந்து வேல்யூ. ஸோ வேல்யூ அப்படின்றது நம்மக்கிட்ட இருக்கிற அந்த டைட்டில், ஸ்டேட்டு, அண்ட் இதனோட கீ பார்த்தோம் அப்படின்னா டைட்டில். ஓகே, ஸோ இதை 3 வாட்டி காப்பி பண்ணுறேன். பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷன், இது வந்து டிஸ்கிரிப்ஷன், அண்ட் இது வந்து இமேஜ், இதனோட கீ வந்து இமேஜ். ஸோ போஸ்ட்மேனில் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதை தான் வந்து கீயாக கொடுத்துருந்தோம். கீ பார்த்தோம் அப்படின்னா இமேஜ், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன். ஓகே, ஸோ இந்த நேமை தான் வந்து நம்ம இங்கே ஃபார்ம் டேட்டாவிலேருந்து நம்ம செட் பண்ணுறோம். அதனோட வேல்யூ வந்து இது. ஸோ கீழே ஒரு ட்ரை கேட்ச் க்ரியேட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு கான்ஸ்டன்ட் ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு await axios டாட் போஸ்ட். ஓகே, ஸோ இந்த ஆக்சியோஸ் வந்து நம்ம இங்கே மேலே இம்போர்ட் பண்ணியிருக்கணும். ஆட்டோ இம்போர்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த போஸ்ட்டில் நம்மளுக்கு அந்த URL வந்து நம்ம பாஸ் பண்ணணும். அந்த URL நான் இங்கேருந்து காப்பி பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இமேஜஸ்க்கு பதிலாக /uploads அண்ட் பேலோட வந்து நம்ம பாஸ் பண்ணோம். ஸோ பேலோட் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஃபார்ம் டேட்டா, அதை வந்து இங்கே பாஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஹெட்டர்ஸும் நம்ம பாஸ் பண்ணோம். ஸோ ஹெட்டர்ஸில் கண்டென்ட் டைப் வந்து நம்ம மென்ஷன் பண்ணோம். ஸோ கண்டென்ட் டைப் மல்டிபார்ட் /ஃபார்ம் டேட்டா. ஓகே, இந்த மாதிரி. ஸோ ரீசன் ஃபைல் அப்லோட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இங்கே ஃபார்ம் டேட்டா வந்து நம்ம மென்ஷன் பண்ணோம் கண்டென்ட் டைப்பில். ஸோ கீழே நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும், அதை லாக் கூட பண்ணிக்கலாம். லாக் ரெஸ்பான்ஸ். இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம செக் பண்ணிக்கலாம். இஃப் ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு == 200. ஓகே, இந்த இடத்துல ஒரு அலர்ட். ஸோ அலர்ட்டில் இமேஜ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இன்கேஸ் ஏதாச்சும் எரர் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து இங்கே லாக் பண்ணிக்கலாம். அண்ட் அலர்ட்டில் கூட நம்ம அது போடணுன்னா போட்டுக்கலாம். அலர்ட் எரர் டாட் ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா டாட் எரர். ஓகே, அண்ட் ஃபைனலி ஒரு பிளாக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்ம ஃபார்மை வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ செட் டைட்டில் எம்டி ஸ்ட்ரிங், செட் டிஸ்கிரிப்ஷன், செட் இமேஜ் எம்டி ஸ்ட்ரிங். ஓகே, இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். சம் ரேண்டம் கேரக்டர்ஸ் என்டர் பண்ணுறேன் டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷனுக்கு. இப்போது சப்மிட் கொடுத்தானா எனக்கு இமேஜ் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே, ஃபார்ம் பார்த்திங்கன்னா கிளியர் ஆகிடுச்சு. பட் இதில் 2 இஷ்யூ இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் இன்புட்டில் இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட் வந்து கிளியர் ஆகலை. அண்ட் அதே மாதிரி ஆட் பண்ணினதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த புது டேட்டா வந்து இன்னும் இங்கே ஷோ ஆகலை. பட் இப்போ நான் ரீலோட் பண்ணினேன் அப்படின்னா நம்மளுக்கு அந்த டேட்டா வந்து ஷோ ஆகும். ஸோ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த இன்புட்டை நம்ம கிளியர் பண்ணணும். அப்லோட் பண்ணினதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம கிளியர் பண்ணணும். ஸோ அதுக்காக ஆல்ரெடி நம்ம ஒரு யூஸ்ரெஃப் வந்து இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இம்போர்ட் பண்ணிவிட்டு இங்கே செட் பண்ணியிருக்கோம் இனிஷியலாக நல் அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா கீழே மேப் ஆகிருக்கும். இங்கே ரெஃப் = இன்புட் ரெஃப். ஸோ இதில் வந்து அந்த டெக்ஸ்ட்டு போய் ஹோல்டாகி இருக்கும். இந்த இடத்துல நம்ம ஸ்டேட்டை வந்து கிளியர் பண்ணுறோம். பட் இன்புட்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆக்சுவலான அந்த நேம் வந்து இன்னும் கிளியர் ஆகலை. ஸோ அதை கிளியர் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல இஃப் கண்டிஷன் போட்டுட்டு இமேஜ் இன்புட் ரெஃப் டாட் கரண்ட். ஓகே, ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு வேல்யூ ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல டாட் கரண்ட் டாட் வேல்யூ. ஓகே, ஈக்குவல் டு ஒரு எம்டி ஸ்ட்ரிங். ஸோ இப்போது அந்த இன்புட் வந்து கிளியர் ஆயிரும். ஸோ அடுத்ததாக வந்து நம்ம அந்த லேட்டஸ்ட்டு டேட்டா வந்து நம்ம ஷோ பண்ணணும். இன்கேஸ் க்ரியேட் பண்ணாலும் சரி, டெலீட் பண்ணாலும் சரி, அந்த லேட்டஸ்ட்டு டேட்டா வந்து நம்மளுக்கு வேணும். ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா டெலீட் பண்ணும்போது ஆன் டெலீட்டுக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லேட்டராக இந்த டெலீட் கிளிக் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்.
ஸோ சேம் இங்கே இந்த ஆட் இமேஜுக்கு நான் ஒரு ப்ராப்ஸ் வந்து சென்ட் பண்ணுறேன். ஆன் ஆட் ஈக்குவல் டு ஃபெச் இமேஜஸ். ஸோ இப்போ இந்த ஆன் ஆடை வந்து நம்ம இந்த ஆட் இமேஜுக்குள்ளே நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம். ஆன் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் எப்போ எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா, நம்மளுக்கு இங்கே ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு 200 வந்துருச்சு அப்படின்னா இதை வந்து ஜஸ்ட் கால் பண்ணால் போதும், நம்மளுக்கு அந்த லேட்டஸ்ட்டு டேட்டா வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணோம் அப்படின்னா இந்த 4 இமேஜ் இருக்குது, 5 இமேஜ் இருக்குது. இப்போ நான் இதை டெலீட் பண்ணிடுறேன், இதையும் டெலீட் பண்ணிடுறேன், இதையும் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, இங்கே நான் ஒரு ரேண்டம் கேரக்டர்ஸ் என்டர் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தனா போதும், அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ நம்மளுக்கு ஃபார்மு பார்த்திங்கன்னா டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், இந்த இன்புட்டும் நல்லா கிளியர் ஆகிருக்கு. அண்ட் நம்மளுக்கு அந்த லேட்டஸ்ட் இமேஜும் வந்து இங்கே லோட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ மறுபடியும் வேறு ஒன்று ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒர்க் ஆகும். அண்டு ஆட் பண்ணாலும் எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. இப்போது வேறு ஒரு அன்சப்போர்ட்டட் இமேஜை நம்ம அப்லோட் பண்ணினோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சாம்பிள் டாட் டெக்ஸ்ட்டு சப்மிட். ஸோ அந்த எரர் வந்து நம்மளுக்கு இங்கே ப்ராப்பராக டிஸ்பிளே ஆகிருக்கு அலர்ட்டில். ஸோ வேறு ஒரு பெரிய இமேஜ் நான் லோட் பண்ணினேன் அப்படின்னா, ஸோ இது வந்து 1 MB மேலே இருக்குது. ஓப்பன், சப்மிட். ஸோ ஃபைல் டூ லார்ஜ். ஸோ எரர் ஹேண்ட்லிங் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகிருக்கு. அண்ட் எரர் ஹேண்ட்லிங்க்கும் நம்மளுக்கு இங்கே ஃபார்ம் வந்து ப்ராப்பராக ரீசெட் ஆகிருக்கு. ஸோ இன்னும் ஒரு சில பெட்டராக நீங்கள் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எரர் ஹேண்ட்லிங்கை இன்னும் பெட்டராக பண்ண முடியும். இன்கேஸ் இதை எடுத்துகிட்டு வேறு ஒரு டோஸ்ட் நோட்டிஃபிகேஷன் அந்த மாதிரி ஆட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூனிங் எல்லாமே பண்ணலாம். பட் ஓவரால் ஃபங்க்ஷனாலிட்டின்னு பார்க்கும்போது இது வந்து ஓகே. ஒரு இமேஜ் அப்லோட் ஃபங்க்ஷனாலிட்டி, அந்த கோர் ஃபங்க்ஷனாலிட்டிக்கு தேவையான எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ இந்த ஸ்டாட்டிக் டேட்டா கூட நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணாலும் கூட அது வந்து ப்ராப்பராக லோட் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் வந்து மெர்ன் இமேஜ் அப்லோட் ஃபங்க்ஷனாலிட்டி. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்கேஸ் இஃப் யூ ஹேவ் எனி டவுட், post in the comment section. Thank you guys.